ஒரு லட்சத்து சரவணன் சார் ஒரு புரட்சி தலைவர் மாதிரி தான். வாழ்நாள் மறக்க மாட்டேன். நான் 5 மணி இப்படி படுத்து கிடக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் சாமானத்துக்கு வெளியே போட்டாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிறவர் தான் இங்கே படுத்துங்க வீடு கிடைக்கிறவர். 2 மாதம் அவர் தான் சோறு போட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில் மெட்டு ஃப்ரிட்ஜு எல்லாமே தரோம்னே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமே ஆனால் நீங்கள் இருங்க அட்ரஸ் கொடுங்க அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இங்கே ரசிக மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சுரேஷ் சார்ட்டு சொன்னேன். இது முதல் மாடி ஏறி வருவீங்களாம்னு. எங்கள் பழனி மலைக்கு போனால் படிக்கட்டு ஏறுறோம்னாங்க. அதை மாதிரி ஏறி வந்துடும் சொல்லி வந்தேன். வந்துட்டு இந்த பாத்திர பண்டங்கள் தான் எனக்கு கொடுத்தாங்க. ரசிகர் மன்றத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சுதாகரனே, சுரேசனே, கூழ் சுரேசனே, நம்மளை மாதிரி கலைஞர்களுக்கு இதுதான். அவரை நேரில் பார்த்ததில்லை, அவர் படத்தில் நடித்ததில்லை. ஆனால் தேடி வந்து செய்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஐயா, ஒரு நாள் உங்கள் நேரில் வந்து சந்திக்கிறேன். உங்கள் காதலில் விழுந்து நான் வணங்க வேண்டும். நடிகர் சங்கம் எப்போவுமே யாருக்குமே இருக்க முடியும். அவங்க சரத்குமார் ஆதார் கார்டை தூக்கி வெளியே போட்டாங்க. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கல. விஷாலோ, நாசரோ, கார்த்திகோ இனிமே பண்ணுவாங்க. இனிமே பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லை. இல்லை பாவா, இனிமே பண்ணுவாங்க பாவா. நாசர் சாரும் சரி, கார்த்திக் சாரும் சரி, விஷால் சாரும் சரி, இனிமே பண்ணுவாங்க. மனம் தளராதீங்க. ஏன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது விஷால் சார் கூட ரசிகர் மன்ற செயலாளர் வந்தார். உங்களுக்கு ஏதாவது பண உதவினா விஷால் சார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சார் இப்போதைக்கு எனக்கு பணம் இருக்குது, நான் தேவையில்லாமல் கேட்டுக்கிறேன். எனக்கு மாத்திரம் இந்த ராஜ்பவன் மினிஸ்ட்ரி ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கீழே வர முடியாதுன்னு மேலே கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என் நண்பர் ஜெய்சீலன் ஆர்ட் டைரக்டர் பக்கத்தில் அங்கே ஒரு கேண்டீன் வச்சுருக்காரு. 3 நாள் கழித்து உங்களுக்கு 3 வேளை உங்கள் ஹாஸ்டலுக்கே வந்துடும், பணமெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னாங்க. மினிஸ்டர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. நாளைக்கு வந்து என்னை பார்க்க வராரு. ஒரு 6 மாதம் இங்கே இருந்தேன். அப்புறம் ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி தரோன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க. இல்லை பேசாதீங்க. அவர் பேசுகிற சுப்பையான்னு ஒரு உதவியார் பேசினார். 1 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. மாதம் 10,000 போட்டுருந்தாங்க. வேறு உங்களுக்கு இப்போ எம்எல்ஏஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த 10 ரூபா பேங்கில் போட்டுங்க. சப்போஸ் இங்கேருந்து காலி பண்ணி ஏதாவது வீடு போகிறீங்கன்னா அந்த வாடகை தரேன்ட்டு இருக்காங்க. ரஜினி சாரை பார்க்குறது கேட்டிருக்கேன் நான். அவர் ஷூட்டிங் புதுப்படம் ஆரம்பிக்காங்க ஹஸ்பண்ட் மாதிரி. அது ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன், வீட்டில் பார்க்கலாம். ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது சரியாக தவறான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணலை. ஒரு வேளை இப்போது உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா சில பேர் திருமணமாகி மனம் முறிந்தவங்க இருப்பாங்க இல்லையா? ஒரு வேளை உங்களுக்கு இல்லை, சில பேர் கல்யாணம் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஒரு வேளை அந்த மாதிரி உங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு எதுவும் திருமணம் பண்ணணும் என்ற ஒரு ஐடியா எதுவும் இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஐடியா கிடையாது. என்னை நானே பார்த்துக்குவேன். என்ன போயிட்டு நான் மதுப்பழக்கம் இருந்துச்சு, அதை நிப்பாட்டினது உடம்புல தான் இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ குண்டாங்க, இப்போ எவ்வளோ ஒல்லி ஆகிடுச்சு. அதனால் நான் என்னையை நானே பார்த்துக்குவேன். எனக்காக தான் கேட்டாங்க, உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணுமா கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு மினிஸ்டர். அது ஒரு பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம். எனக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டேங்க, ஃபேன். இவ்வளோ பெரிய இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ மது பழக்கத்துக்கு இருந்து இப்போ விடுபட்டுன்னு சொன்னீங்கல்ல, அதை தயவு செஞ்சு நிறையா பேர் குடிச்சிட்டு குட்டிச்சவராக போயிட்டுருக்கீங்க. தயவு செய்து மதுவால் சீரழிஞ்சு போயிடாதீங்க. அதை அனுபவப்பட்டு இன்றைக்கி திருந்தி உங்கள் முன்னாடி இருக்கிறாரு. நீங்கள் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி 4 வார்த்தை சொல்லுங்கள். நான் வந்து தங்க இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடந்த போது தமிழ் முதல்வர் சொல்லி ராஜ்மோகன் ஐயா வந்து வீடு கொடுத்தாங்க. முதல்ல எடுத்தோன்னே உள்ளே போகணுன்னு எங்கள் பிஏ சொன்னாங்க. அவருக்கு இந்த வாடை பிடிக்காது ராஜ்மோகன் ஐயாவுக்கு. தயவுசெய்து சாப்பிட்றாங்க, சாப்பிட தெரிஞ்சால் உங்களை வெளியே பற்றிடுவாங்க. அப்புறம் நீ எங்கே போய் தங்குவீங்க அவர்கிட்ட. அதனால் நீங்கள் மது பழக்கத்தை விட்டுருங்க, பொண்டாட்டி பிள்ளையை கரெக்டாக பாருங்கள்.
இப்போ நீங்கள் மது ரொம்ப இருந்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கோவிச்சுக்குவாங்க, அப்புறம் டைவர்ஸ் கேட்பாங்க, பசங்க வந்து மதிக்க மாட்டாங்க. ஸ்கூலில் உள்ள பசங்களாம் வந்து இவங்க அப்பே பெரிய குடிகாரன் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து யாருமே மது பழக்கத்தை விட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம். என் குழந்தைங்களுக்கு பால் வாங்கக்கூடிய உள்ள இது நிலைமை கூட இல்லாமல் என் தலைவர் கடை கட்டினார். ஒரு சின்ன ஆர்டர் போய் கேட்டேன். அப்போ கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய கடையில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியுமான்னு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கி என் கடையில் ஒரு 30 பேர், என் கம்பெனியில் 30 பேர் வேலை செய்கிறாங்க. அன்றைக்கி கொடுத்த என் தலைவர். இன்று ஐயா பாபா லட்சுமணன் ஐயா நடிகர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள், அவர் ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காங்க, எம்எல்ஏ ஹாஸ்டலில். அவங்களுக்கு அங்கே வந்து கட்லு பெட்டு இந்த மாதிரி பாத்திரம் என்ன எல்லாமே கேட்டிருந்தாங்க. உடனே எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணுன்னு தான் சொன்னோம். அவர் ஐயா பாபலட்சுமி ஐயா சொல்லுவார், நானே உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து வாங்கிக்கிறேன், நானே நேரில் வரேன், கண்டிப்பாக வந்து நானே வாங்கிக்கணும். இன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே பாத்திரம், ஃப்ரிட்ஜு, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணனுடைய முயற்சியும் அவங்களும் சொல்லி உடனே இது பண்ணாங்க. எங்களுடைய செயலாளர் அண்ணன் சுரேசங்கம். பெரிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நாங்களாம் பெருசாக சம்பாதிக்கலைங்க. அதனால் இந்த மாதிரி என்ன மாதிரி நலிவடைந்த கலைஞர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஏன்னா இன்றைக்கி கடவுள் ரூபத்தில் லெஜண்ட் ஐயா அவர்கள் ஏதோ இல்லை, அவர் மனதளவில் பெரிய அளவில் தான் உதவி பண்ணிட்டு வர்றாரு. அதே மாதிரி பாபா லட்சுமணன் ஐயா மட்டுமல்ல, இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கனாக்கா, படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரியாணி போடுறீங்க, ஆடியோ ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரியாணி போடுறீங்க. மற்ற நேரம் நாங்களும் உழைக்கிறோம் தானேங்க, இவரும் உழைக்கிறவர் தானே. யோசிச்சு பாருங்க. பாபா நீங்கள் கேட்டீங்கல்ல, எல்லா பொருளும் வாங்கியாச்சு, புரியுதுங்களா? சூடாக குடிக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க்கு, சரியா? அப்புறம் தட்டு எல்லாமே மூடி, காய் கட்டோட இது தோசைக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல. எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு அப்போ சின்ன நடிகராக இருக்கும்போது பல பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தாலே எனக்கு இது இன்னமும் அது வந்து எனக்கு ஆதங்கமாக தான் இருக்குது. தோசைகள் கேட்டிங்களா? ஆமாம், எல்லாமே ரெடியாக இருக்குது. அதே மாதிரி கட்லு, மரக்கட்லு, பெட்டு, தலைகாணி, பெட்ஷீட்டு எல்லாமே இருக்குது. கரண்ட் அடுப்பு கேட்டிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே அந்த இடத்துல அடுப்புக்கு அளவுடா என்னன்னு தெரியல, அதனால் இப்போ கரண்ட் அடுப்பாக சொல்லியாச்சு. இதான் கேரண்டி கார்டு, இது கரெக்டாக இது பண்ணி கொடுத்துரு, கேரண்டியோடு இருக்குது. எல்லாம் செக் பண்ணியாச்சு, ஓடுது, பத்திரமா வைப்பான். அதே மாதிரி மிக்ஸி கேட்டிங்களா? ஆமாம் ஆமாம், மிக்ஸி. இது கம்பெனி மிக்ஸி தான். உள்ளே கேரண்டி கார்டெலாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜு கேட்டிங்களா? இந்தாங்க பாப்பா. புது ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது, நல்லா பார்த்துங்க. இப்போ இது வந்து தொடக்கியா கொள்ள வேணும்னா அதுக்கு ஒரு ஆள் வேணாலும் விட்டுலாம், சரியா? ஒரு ஆள் இருக்காங்க கூட. இருக்காங்களா? இருந்தாங்கன்னா சரி. அதே மாதிரி குக்கர் கேட்டிங்க, குக்கர் இருக்குது.